விராட் கோலி தன்னோட டெஸ்ட் ஓய்வை அறிவிச்சிட்டாருப்பா. அப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ரொம்பவும் எமோஷனலான உணர்ச்சி பூர்வமான மெசேஜ் ஒன்னு போட்டிருக்காரு. ஆமாங்க, விராட் பத்தி செய்திகள் ஏற்கனவே வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நேத்திக்கு விராட் கோலி அவரே சமூக வலைத்தளத்துல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி தன்னோட ஓய்வு முடிவை வெளியிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெஸ்ட் கிரிக்கெட்ல இனிமே நம்ம விராட் கோலியை பார்க்கவே முடியாது. வர்ற இங்கிலாந்து தொடருக்கும் விராட் கோலி போக மாட்டாரு. அவர் அந்த சமூக வலைத்தள பதிவில் என்ன எழுதியிருக்காருன்னா, 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேகி ப்ளூ, அதாவது டெஸ்ட் தொப்பியை நான் போட்டுக்கிட்டேன். உண்மையா சொல்லணும்னா இந்த ஃபார்மட்ல இவ்வளவு தூரம் இவ்வளவு வருஷம் நான் விளையாடுவேன்னு கனவுல கூட நினைக்கல. என்னோட இந்த பயணம் இவ்வளவு பிரமாதமா இருக்கும்னு தோணவே இல்ல. இந்த பயணத்துல நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், நிறைய சமாளிச்சிருக்கேன். இந்த பயணமும் எனக்கு நிறைய அன்பையும் நிறைய பாடங்களையும் கொடுத்திருக்கு. சின்ன சின்ன தருணங்கள் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்பவும் கொடுத்திருக்கு. இந்த டெஸ்ட் ஃபார்மட்ல இருந்து விலகி வரது அவ்வளவு சுலபமா இல்ல. ஆனாலும் ஒரு முடிவை எடுத்தேன். இதுதான் சரியான முடிவா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் இந்த விளையாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன், இந்த ஃபார்மட்டுக்கும் எல்லாத்தையும் கொடுத்தேன். பதிலுக்கு இந்த விளையாட்டும் எனக்கு நிறையவே திருப்பி கொடுத்திருக்கு. ரொம்ப மரியாதையோட இந்த டெஸ்ட் ஃபார்மட்டை விட்டு விலகுறேன். என்னோட இந்த பயணத்துல கூடவே இருந்து எனக்கு உதவி பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெஸ்ட் கிரிக்கெட் மேல எனக்கு எப்பவுமே மரியாதை இருக்கும். அப்புறம் அவர் தன்னோட ஜெர்சியிலையோ இல்ல தொப்பியிலையோ இருக்கிற 269 அப்படிங்கறதையும் எழுதி சைன் ஆஃப் பண்ணிட்டாரு. இப்போ சமூக வலைத்தளம் வழியா விராட் கோலி தன்னோட ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, விராட் கோலி பத்தி இந்த செய்தி முன்னாடியே வந்துடுச்சு. விராட் கோலி பிசிசிஐ கிட்ட நான் விளையாட விரும்பலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அப்போ கூட பிசிசிஐ இன்னொரு தடவை உங்க கெரியர் பத்தி யோசிங்கன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை அவரும் யோசிச்சிருப்பாரு, இனிமே வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அவருக்கு தோணிருக்கும் போல. அதனால இப்ப விராட் கோலி ஓய்வு எடுத்துட்டாரு. இனிமே டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரை நம்ம பார்க்க மாட்டோம். ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உறுதிப்படுத்த முடியாதது. ஆனா விராட் கோலிக்கு அவரோட புது வாழ்க்கைக்கும் புது பயணத்துக்கும் எங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஆனா விராட் கோலி ஓய்வு எடுத்த இந்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.